ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸ். எப்பவும் போல் கண்டென்ட் தான். இன்னைக்கு நான் ஒரு தரமான இன்னைக்கு நான் ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களால் எல்லாத்தையும் பேக் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கஸ்ட் பேக்கெட் போராடி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் லேக் அடிக்கும், பார்த்துக்கலாம். சர்வர்ஸ் நான் ப்ரைவேட் சர்வரில் தான் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ரீ தான். இது பப்ளிக் சர்வர் போச்சுன்னா ரொம்ப லேக் அடிக்கும். அதுதான். ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் போயிட்டு இருந்தது. ஒரு எக்ஸாம் ஹாலிடே விட்டாங்க, அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேக் அடிக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ கொஞ்சமாச்சு வந்துச்சு, அது முடியும் நல்லது. ஐயோ கைஸ், நான் வேணால் அதை சில பாட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுடுறேன். சப்பா எப்படியோ லோட் ஆயிடுச்சு. பட்ட பாடு இருக்கே. இப்போ எப்படின்னா 1 2 3 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸு, அப்புறம் 1 2. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. ரொம்ப லேக் அடிக்குதுங்க. புது ஃபோன் வாங்கினேன்னா அதில் நான் ரெக்கார்ட் இப்போ என்ன பண்ணணும்னா 3 அமௌண்ட் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸு டக்குன்னு ஷோ போட்டுருங்க. அப்புறம் டேஷ் பண்ணி 1 2 3 டி 1 2 3 ஜம்ப் பண்ணிட்டு இதை போட்டுட்டு அப்பர் கட்டு 1 2 3 அடிச்சு சித்ரான். அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அது ஒரு ஃப்ளோவில் வரும். வேணா பாருங்கள். சரி, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பாருங்க, பாப்கார்னாலே தின்னுட்டு இருக்க, வாங்கலி. ஏய் என்னடா ஆகுது? சாரி கைஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப வாங்க, ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி மட்டும் கரெக்டாக வரலன்னா என் சேனல் நேமை மாற்றிடுறேன்.
பாட்டி கரெக்டாக வந்துருச்சு கைஸ். இதெல்லாம் உடச்ச 1 2 3 டக்கு டக்குன்னு அடிச்சு போட்டுடலாம். நாங்கள் 1 2 3 அடிச்சு அடி 1 2 3. இப்போ இது முடிஞ்சது. இப்போது ஹீரோன்ட்ட இருக்கு பார்க்கலாம். எனக்கு ஹீரோன்ட்ட இருக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். காம்போ மட்டும் காமிக்கிறேன். நம்ம எல்லா ஒரு கேரக்டர்லேயும் நம்ம ஸ்கில்லை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 1 2 3. ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏங்க இது கூல் டவுனு. பிரேஸ் பெரில் போட்டுச்சுன்னா அவன் நம்மளை அடித்தாதான் அவனுக்கு அடி விழுகும். இது கொஞ்சம் வேஸ்டாகி போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, நான் இன்னொன்று வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எப்படி அடிச்சான்ட்டு. வாங்க வேறு கேரக்டர் பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஷைபர்க். சைத்தாமால நல்லா வரும். ஃபஸ்ட்டு கராவ் தான் மெயினாக வச்சுருந்தேன் பிளாக் ஷூட்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி. இப்போது அது விளாண்டு இதில் நிறைய ஸ்கில் போயிடுச்சு. மேலே என்ன ஹோல்ட் பண்ணி ஜெட்டை அதுக்கு ஐயோ என்னங்க இவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு இன்னொரு டெக்னிக் இருக்குங்க. அந்த இக்னிஷன் பஸ்ட் இக்னிஷன் பஸ்ட் எப்படி போடணும்னா ஒரு புது அனிமேஷன். வாங்க 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 செத்து பாருங்க எவ்வளோ நோய் மாதிரி இருக்கு. சரியா இருக்குங்க காய்ஸ். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க. அதனால தான் ஒரு மாதிரி கட் பண்ணிட்டேன் வீடியோவை. இப்போது திரும்ப எடிட் பண்ணி ஒட்டணும். வேற ஒட்டணுமா மொத்தமாக ஒன்றாவே எடுத்து வச்சிடலாம். ஐயோ இப்போ ஃபோனே மொத்தமாக பக் ஆயிடுச்சு. இருக்கிற டென்ஷனாலாம் இவன் மேலே காமிச்சு வாழ என்ன நம்மளுக்கு இதோட ஐயோ இந்த கேரக்டர் கூட மாற்ற முடியாதுங்க. நீ இதை வச்சு தான் மொத்தத்தையும் ஓட்டணும். ஸோ கருணை அதுவும்
இது வந்துட்டு அல்டிமேட்டு அடிச்சாங்க. மொத்தமாக எரிச்சிருவாங்க. இது செட் ஆகாது. வாங்க இதை எடுத்துடலாம். ஸ்பேமாக இருக்குங்க, செம்ம ஸ்பேமுங்க இது. ஃப்ரோசன் சொல்லு ரிலீஸ் ஆகும், நம்ம பார்ப்போமா? டக்குன்னு வந்து நெஞ்சில் அடிச்சிடும். பாருங்க என்னோட ஸ்பேவை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜட்ஜ்மெண்ட் செயின் அப்படி பாருங்க. இப்போ நான் இவனை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டு வரேன். அடிச்சனா சை கருமாங்க. நான் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் கருமம். லேகு வந்து நம்மளை வந்துட்டு மொத்தமாக இதுவே போகாது. சாமி என்ன கருமம். என்ன பாக்குன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க. அது ஆக்சுவலா அந்த கேரக்டர் எடுத்தா மட்டும்தான் வரும். நான் வேற கேரக்டர் எடுத்துட்டேன். ஐயோ லேகு கைஸ். இது வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டரி கிரவுண்ட்ஸ் பற்றி இல்லை, என் லேகை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சொன்ன பார்த்தீங்களா? ஸோ நெட்டும் ஒழுங்காக கிடைக்காது. சார்ஜையும் பாருங்கள். இந்த நிலமையில உட்காந்து வீடியோ எடுக்கும் போது அதுக்கும் ஒழுங்காக வியூஸ் போகாது. ஆள்கிறாங்க. சேம் பப்பி சேம் ஆயிட்டு. அவன் அதுக்குள்ள அங்க போயிடுறான். ஒவ்வொரு ஸ்கில்லா காமிக்கலான்னு பார்த்தா அப்படி ஒத்த வா வாங்கடா. பாருங்க நான் இதை போட்ட என்ன ஆகுது. அவ்வளோதான். நான் வீடியோவை தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு லேக் கிடைச்சு சொத்தம் இல்லை. வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு அதோட அல்டிமேட் மட்டும் காமிச்சிடுறேன். இதோட இந்த Sub-Zero/Tom. ஓகே ஆயிடுச்சா? இப்போ பாருங்க என்ன ஆகும். கருமம் பிடிச்ச மாதிரி லேகு, அதாவது பிடிச்ச மாதிரி ஸ்பேம் பண்ணுவான். அவ்வளோதான். நாளைக்கு ஸ்பேம் பண்ணுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பேம் கேரக்டர் இதுன்னு. இதை வச்சு தான் பப்ளிக் சர்வரில் எல்லாம் சாப்பிடி பண்ணுங்க. அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீ கில்லு. ஓகே காய்ஸ், பாய். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
என்ன சொல்கிறதுனே தெரியல சுத்தம். இன்றைக்கே இன்னொரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன், அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை கைஸ்.